நாடாளுமன்றத்துல சிலை வைக்க வாய்ப்பு கிடைச்சப்போ வஉசி சிலைய வைக்காம முரசொலிமாறன் சிலைய வச்சது ஏன்னு கேள்வி கேட்டிருக்காங்க வஉசி பேத்தி. வஉசியின் பேத்தியான மரகத மீனாட்சி ராஜா திமுக எம்பி திருச்சி சிவா கிட்ட கேள்விகளை அடுக்கி வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதுல நாடாளுமன்றத்துல சிலை வைக்க வாய்ப்பு கிடைச்சப்போ வஉசி சிலைய வைக்காம முரசொலிமாறன் சிலைய வச்சது ஏன்? தமிழ்நாட்டுல எத்தனை பல்கலைக்கழகங்களுக்கு வஉசி பெயர் வைக்க திருச்சி சிவா பாடுபட்டிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. இவர்களுக்கு பாராளுமன்றத்தில் சிலை வைக்க வாய்ப்பு கிடைத்த போது வஉசிக்கா சிலை வைத்தார்கள்? முரசொலிமாறனுக்கு சிலை வைத்தார்கள். முரசொலிமாறன் என்ன தியாகம் செய்து சிறைக்கு சென்று சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா? இப்பொழுது பாராளுமன்றத்தில் வஉசியின் பெயர் வட இந்தியாவில் இல்லை என்று கூறுகிறார். முதலில் தெரிந்து கொள்ளுங்கள், வஉசியின் பெயர் வட இந்தியாவில் இல்லாத காரணம் அவர் தென்னிந்தியர் என்பதால் அல்ல, அவர் காந்திஜிக்கு சால்ரா தட்டவில்லை என்பதுதான். உங்களுக்கு தெரியுமா வட இந்தியாவில் எத்தனை பேர் சுதந்திரத்துக்காக போராடினார்கள் என்று? இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திமுக வஉசிக்கு எவ்வளவோ செய்திருக்கலாம். வஉசி எழுதிய மெய்யரத்தை பாடமாக வைக்க சொல்லி நான் 10 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அது ஒரே வரி ஆட்டுச்சூடி போன்றது. அதை இவர்கள் ஏறெடுத்தாவது பார்த்தார்களா? வஉ சிதம்பரம் பிள்ளை என்ற பெயரை வஉ சிதம்பரனார் என்ற சுருக்குவதில் தான் இவர்கள் கவனம் இருக்கிறது. மோடி அவர்கள் எவ்வளவு அழகாக வந்தே மாதரம் பற்றி பேசும்பொழுது வஉசி கப்பல் ஓட்டியதை பற்றி பெருமையாக வஉ சிதம்பரம் பிள்ளை என்று குறிப்பிட்டு பேசுகிறார். இதைவிட நமக்கு என்ன பெருமை வேண்டும்? காங்கிரசும் திமுகவும் வஉசியை மற்றும் பல தலைவர்களை முடக்குவதில் மிகவும் அக்கறையோடு செயல்பட்டார்கள்.